சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அண்ணாமலை குடும்பத்தில இருந்து அடுத்த கைது நடக்க போகுது. அது யாரு அப்படின்றத எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலே உங்களுக்கு விளங்கியிருக்கு யாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தெளிவா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சிந்தாமணி என்ன பண்றாங்கன்னா, ஃபினான்சியர் கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து அவமானப்படணும். அது அண்ணாமலையோட ஃபேமிலி வந்து அவமானப்படணும். எப்படியாச்சும் போலீஸ வச்சு தூக்கிடு, அதாவது மனோஜ தூக்கிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுகிறது. அதாவது மனோஜ் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஃபோர்ஜரி பண்ணான் தான். பட் அது வந்து பெரிய குற்றம் இல்லையே, வீட்டுக்குள்ள தானே பண்ணியிருக்கான், அப்பா கையெழுத்து தானே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி பார்த்தாங்க. பட் எதுவுமே சரி வரல. இது ஃபோர்ஜரி, இந்த ஃபோர்ஜரிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறமா உடனடியா மனோஜுக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல, தங்கச்சி முறையில் ஒருத்திய. ஸோ அந்த பொண்ணுன்ற ஐடியாவில் உடனடியா லோயரை கூட்டிட்டு வந்து பேசுறாங்க. லோயர் கிட்ட பேசும்போது கூட போலீஸ் வந்து சொல்லிடுது, இந்த ஃபோர்ஜரி செய்யற இந்த ஃப்ராடுக்கார பையெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடுறாங்க. வேகமா ஓடி போயிட்டு, என்ன சார் என் பையனை அடைச்சி வச்சிருக்கீங்க, இவன் எவ்வளோ படிச்சவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வந்து வம்பிழுத்துட்டாங்க. போலீஸுக்கு வந்து அது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க விரட்டி விட்டாங்க. ஸோ இப்படியாகத்தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரோகிணி இருக்காங்க இல்லையா, ரோகிணி வந்து சிந்தாமணி கிட்ட போயிட்டு கதறாங்க. ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க, மனோஜ் ஏன் இப்படி பண்ணீங்கன்னா, உனக்காகத்தான் பண்ணேன், இப்படி பண்ணா மட்டும்தான் அவனை வந்து வீட்டை விட்டு விரட்டுவாங்க, விரட்டுறப்போ அவன் வந்து உன்னோட லைனுக்கு வந்துருவான், உனக்காகத்தான் இதை நான் பண்ணேன், நீ இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நான் உன்னை விடுவிக்கிறேன், உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட போயிட்டு கதறியாளு, நீ இருக்கிற அப்படின்றத வந்து நடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றப்போ அந்த விஷயத்த வந்து ரோஹிணி ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா, சீரியல் வந்து அப்படியே முடிஞ்சிருது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி விஜய் டிவி சைடாலேயே ஒரு ப்ரோமோ ஒன்று தர்றாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உன்னோட வீட்டை வந்து எப்படியாச்சும் நான் தூக்கிடுவேன், நான் வந்து ஜப்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மீனா அதுல இருந்து ஒரு செங்கல்ல கூட உன்னால புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்காங்க. இப்படியே வந்து சீரியல் முடிஞ்சுது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறதுதான் த்ரில்லிங்கான பாயிண்ட். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து இந்த மீனா வந்து எப்படியாச்சும் 38 லட்சம் இன்னும் பேலன்ஸ் வந்து அவங்க கொடுக்க இருக்கு இல்லையா, ஏற்கனவே 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 38 லட்சத்தை கரெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு தெரியும். ஸோ அதனால சிந்தாமணி இப்போ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று போட போறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கையெழுத்து போட்டது வந்து யாருன்னா மனோஜ் மட்டும் இல்ல, இன்னொருத்தங்களும் போட்டிருக்காங்க, கூடவே சேர்ந்து போட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா விஜயா. விஜயாவும் தானே கையெழுத்து போட்டாங்க. அது ஒரிஜினல் கையெழுத்தா இருந்தாலும் ஒரு போலி கையெழுத்தோட சேர்த்து அவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து கூட்டு களவாணி அப்படின்னு சொல்லி விஜயாவையும் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து இப்ப பிளானை போட்டுட்டாங்க சிந்தாமணி. ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஃபைனான்சியர் கிட்ட பேசுறாங்க. பேசுறப்போ ஃபைனான்சியரும் வந்து சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு வந்து கால் பண்ணி கதைக்கிறார். சார் அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்றப்போ போலீஸ் வந்து காண்டாயிட்டாங்க. இதே முதல் தெளிவா சொல்லல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து காண்டாயிட்டாரு. ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே கொலவரியில இருந்தாரு விஜயா மேல. ஏன்னா தன்னோட மகன் படிச்சவன் அப்படின்னு சொல்லி அந்த திமிருத்தனமா வந்து போலீஸ்கிட்டயே வந்து எகிரி இருந்தாங்க வந்து விஜயா. ஸோ அதனால விஜயால வந்து செம காண்டுல இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. வாரேன், இப்பதான் நானும் அந்த பொம்பளையை தூக்கி உள்ள போடணும்னு தான் நினைச்சேன், நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணத்தான் போறேன். ஓகே ஓகே ஓகே, எதுக்குன்னு சார் நீங்க டீட்டெயிலா வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி தந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஃபினான்சியர் கிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபினான்சியர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ரோஹிணி இருக்காங்க. அப்ப ரோஹிணி வந்து ஃபினான்சியர் கிட்ட பேசுறாங்க. சார் என்ன சார் என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, இல்லம்மா எனக்கு என் பணம் தான் முக்கியம், இதை விட நம்பிக்கை நாணயம் முக்கியம், ஏன்னா ஏமாத்தின எவனையும் நான் சும்மா விட மாட்டேன், எவளையும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த அம்மாவும் சேர்ந்து தானே போலி கையெழுத்தை போட்டு தந்திருக்குது, ஸோ அவங்களையும் நான் சும்மா விட போறது இல்லை, அவங்களையும் உள்ளதான் போட போறேன் அப்படின்னு சொன்னேன். என் அத்தையுமா உள்ள போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறப்போ ரோஹிணி வந்து ஒரு கலவையான ஒரு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. இருந்த போதிலும் ரோஹிணி வந்து அந்த மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆகா கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து இந்த மனோஜை தான் சிறையில இருந்து மீட்டு கொண்டு வந்தா மனோஜோட மனசுல இடம் பிடிச்சு, குட் புக்ல இடம் பிடிச்சு மீண்டும் தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்ச ரோஹிணிக்கு வந்து ஜாக்பாட் அடிச்ச மாதிரி விஜயாவும் சேர்ந்து வந்துருச்சு. விஜயா வந்து ஒரு அரலூசு அப்படின்றதும், மனோஜை வச்சு விஜயாவை ஈஸியா ஏமாத்தலாம் அப்படிங்கிறதும் வந்து ரோஹிணிக்கு தெரியும். அது கைவந்த கால விஜயாவை ஏற்கனவே வருஷக்கணக்கா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ரோஹிணி. அதை நம்ம
நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ விஜயாவையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதாவது அவங்களோட அத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அவங்களையே மீட்டுறலாம். ஏன்னா இந்த பண பிரச்சனையை செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களே மீட்டுறலாம். இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ஒட்டிக்கலாம் அப்படின்றது வந்து ரோஹிணியோட ஒரு மாஸ்டர் பிளானா இருக்குது. ஸோ அவங்க ஹாப்பியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேஷன் உள்ள போறாங்க. அப்போ ஸ்டேஷன் உள்ள போறப்போ உள்ள இருந்து, அதாவது அந்த செல்லுல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரொம்ப படிச்ச அறிவாளி இருக்காரு இல்லையா மனோஜ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பினான்சியரும் உள்ள என்ட்ரி ஆகுறாரு, பின்னாலேயே ரோஹிணி என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ மனோஜ் வந்து ஷாக் ஆயிட்டார். ஒருவேளை இந்த பினான்சியர் வந்து ரோஹிணி சொல்றதை கேட்டுதான் எனக்கு காப்படிக்க வர்றானா அப்படின்ற மாதிரியாக மனோஜ் வந்து திங்க் பண்ண தொடங்கிட்டாரு. இது ரோஹிணி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்டா இருக்குது. அப்போ அந்த சீனை வந்து இன்னும் தெளிவா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த டைரக்டர் வந்து நல்ல ஒரு கார்ட்டூன் வச்சிருந்தாரு. அந்த அந்த ஸ்பாட்ல வந்து மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆகி ரோஹினியை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ரோஹினி வந்த டைம் வந்து இப்போ சாதாரணமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்ன இவரை பாக்குறதுக்கு, அதாவது மனோஜை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னா அப்படி தோணி இருக்காது. பட் அந்த ஃபைனான்சியரும் உள்ள வர்றக்குள்ள அதே டைம்ல ரோஹினியும் வரக்குள்ள மனோஜுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் என்னைய உள்ள தூக்கி போட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரோஹினிக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்துருச்சு. ஸோ நேரம் வந்து ரோஹினியை பார்த்து முறைக்கிறப்போ ரோஹினி கிட்ட போய் சொல்றாங்க, உனக்காக நான் இருக்கேன், உன்னை எப்படியாச்சும் நான் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றப்போ, பினான்சியரோட சேர்ந்து நீ தானே என்ன உள்ள போட்ட அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அப்போ ரோஹினி வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் வந்து மாறி விளங்கிட்டான், தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்றது வந்து ரோஹினிக்கு புரிஞ்சிருச்சு. உடனடியா போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் 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 எப்படியாவது என் புருஷனை ரிலீஸ் பண்ணிடுங்க சார், அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல, அவங்க அப்பா கையெழுத்து தானே போட்டேன்னு சொல்றாரு, அவங்க அப்பா கிட்டேயே கூப்பிட்டு கேட்டு பாருங்க சார், இது உங்க பையன் வந்து போலி கையெழுத்து தான் போட்டானா அப்படின்னு சொல்லி அவர் வாயால கேட்டு பாருங்க சார், அவரு இல்லைன்னு சொன்னா இது ஓகே தானே சார், இது போலி கையெழுத்து இல்லை தானே சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனோஜுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வருது. ஆகா, அந்த வடிவேல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, வடிவேல் ஒரு ஜோக்ல சொல்லுவார் ஒரு படத்துல, உடம்புலயே உப்பு இருக்கும் போது எதுக்கு ஊறுகாய் எனக்கிட்ட அப்படின்னு. அது மாதிரி இந்த கேஸ்ல வந்து அண்ணாமலை வந்து நான் தான் சைன் வச்சேன் அப்படின்னு சொன்னாலே கேஸ் முடிஞ்சிருது இல்லையா. அது வந்து ஃபோர்ஜரி சைன் அப்படின்னு சொல்லியே சொல்ல தேவையில்லை, நான் தான் சைன் வச்சேன் அப்படின்னு சொன்னாலே அந்த கேஸ் வந்து கிளியர். அந்த சைனை வந்து உரிமை கோரினாலே போதுமானது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அட இந்த ஐடியா நமக்கு வராம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து யோசிக்கிறார். அதாவது தன்னோட பொண்டாட்டி வந்து திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி, அப்போ ரோகிணி இங்க வா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்றாரு. பட் அதுல அந்த சீன் பாத்தீங்கன்னு சொன்னா அது வடிவா எடுத்திருந்தாங்க. அதாவது வந்து அந்த ஃபைனான்சியரும் போலீஸும் பேசிட்டு இருக்கும்போது இந்த ரோகிணி சொன்ன இந்த மேட்டரை வந்து அவங்க வந்து தெளிவா கவனிக்கல. அவங்க வந்து விஜயாவை அரெஸ்ட் பண்ற பிளான்ல தான் இருந்தாங்க. பட் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரோகிணி இதை சொல்றாங்க. இது வந்து மனோஜ் காதுல விழுந்துருது. மனோஜ் ரோகிணி கிட்ட கூப்பிடுறாரு. சார் ஒரே ஒரு தடவை பேசிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, சரி போமாண்டு கையை காட்டுறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ பேசிக்கிறதுக்கு கிட்ட போறாங்க. அப்ப சொல்றாரு, முடிஞ்சா என் அப்பாவை சந்திச்சு இந்த சைன் வந்து நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க சொல்றியா, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கிட்ட கேட்கிறாரு. என்ன இவங்க வந்து என் அம்மாவையும் அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, அது எனக்கு புரியுது, அதுக்கு முன்னாடி அவசரமா இதை வந்து சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்லும் போது நான் இப்படி மாமா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வெளியே வராங்க. என்ன ரோஹிணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்காரரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே விஜயா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இவங்க வெளியில வரும்போது விஜயா கிட்ட ரோஹிணி ஓடி போகும்போது, இப்ப திருப்தியாடி உனக்கு, உன்னாலதான் என் புள்ள இந்த நிலைமையில இருக்கான், கடனுக்கு மேல கடன் வாங்கி அவன் வந்து இப்ப பாரு சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, அத்தை சொல்ல, யாரடி அத்தை அப்படின்னு சொல்லி அடி செருப்ப நாயன்னு செருப்பால் அடிக்கிறதுக்கு வந்து விஜயா வரும்போது, நீங்க என்னை செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல அத்தை, இந்த கையெழுத்து வந்து நீங்களும் கூடவே சேர்ந்துதான் உடந்தையா போட்டிருக்கீங்கன்னு உங்களையும் அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அத்தை. சரியத்தை, நான் உங்களை இனி அத்தைன்னு சொல்லல, ஆண்டினே மறுபடியும் கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. அப்போதான் வந்து விஜயாவுக்கு வந்து புரியுது, ஆஹா நம்மளையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க, கூட்டுக்களவாணின்னு சொல்லி போலி கையெழுத்துன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் விஜயாவோட மைண்ட் ரீடிங்ல வந்து போகுது. அதாவது இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போலி கையெழுத்தை போட்ட தாயும் மகனும் கைது அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் வர்ற மாதிரி, இவங்க போட்டோ வர்ற மாதிரி ஒன்று வந்து இவங்க மைண்ட் ரீடிங்ல வந்து போறதையெல்லாம் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியாச்சும் மனோஜை வந்து காப்பாத்துருங்க ஆண்டி, நான் வந்து இதை வந்து மாமா கிட்ட சொல்ல முடியாது, நீங்களே போயிட்டு சொல்லுங்க, எப்படியாச்சும் அவர் தான் இந்த கையெழுத்தை போட்டார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சிருங்க, அப்பதான் தப்பிக்கலாம்னு சொல்ல, அப்போ வந்து விஜயா புரியலன்னு சொல்ற, இல்ல சாரி ஆண்டி, இந்த கையெழுத்து வந்து மனோஜ் போட்டது அப்படின்றது வந்து இப்போ குற்றச்சாட்டு, ஆனா இதை போட்டதே உங்க ஹஸ்பண்ட் தான், அதாவது மாமா தான், அதாவது மனோஜோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாருன்னா இது கேஸே இல்லையே அத்தை, வெறும் பண கொடுக்கல் வாங்கல் மட்டும்தானே அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் விஜயாவுக்கு புரியுது, ஆகா இவ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றத வந்து விஜயாவுக்கு தெளிவா புரியுது. அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு பெரிய பணக்காரியா ரோஹிணியை பாக்குறப்போ என்னெல்லாம் ரியாக்ஷன்லாம் அந்த காலத்துல கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. பட் அவங்களை
தேங்க்ஸ் கூட சொல்லல. ஏன்னா அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு டச் ஆயிடுச்சு இல்லையா? அதனால தேங்க்ஸ் எதுவுமே சொல்லல. எதுவும் சொல்லாம அப்படியே திரும்பி போயிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நாளை அப்படின்னு சொல்லி நாளைய நாளுக்கான அதாவது நாளைக்கு அடுத்த நாளுக்கான ஒரு ப்ரோமோ வருது. அதுல வந்து அண்ணாமலையோட கால்ல விழுந்து விஜயா கதறிக்கிட்டு இருக்காங்க. எங்க இந்த சைனை நீங்க தான் வச்சேன்னு ஒத்துக்கங்க. அப்பதான் என் பிள்ளைய விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குறப்போ அந்த நாய் உள்ளேயே கிடக்கட்டும், நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இப்படியாக இந்த எபிசோட் வந்து முடிவுக்கு வருகிறது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல தொடர்ந்து அப்டேட்ஸை பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.